ஒருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, இந்த நாட்களில் புதிய ஏற்பாட்டில் 9வது புத்தகம் கலாத்தியருக்கு எழுதின நிருபம். என் அன்பு சகோதரர்களே, இந்த புத்தகத்தில் பவுலடியார் கலாத்திய மக்களிடத்தில் ஒரே ஒரு சிலுவை தான், அதில் ஒரே ஒரு மரணம் நிகழ்ந்தது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றினது. இயேசு கிறிஸ்துனுடைய மரணமும் அடக்கமும் உயிர்த்தெழுதலும் சுவிசேஷம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரே ஒரு சுவிசேஷம்தான். There is only one gospel. என் அன்பு சகோதரர்களே, ரோமருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சுவிசேஷத்தை எவ்விதமாக பேசுகிறார் என்று பாருங்கள். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். ரோமர் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். I am not ashamed of the gospel of Jesus Christ. இந்த இடத்துல சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன் என்று சொல்லலை, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன். காரணம், உலகத்தில் முகமது நபியின் சுவிசேஷம், காந்தியின் சுவிசேஷம் என்றெல்லாம் துணிகரமான வார்த்தைகள் பேசுகிற ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் உலக வரலாற்றில் ஒரே ஒரு சுவிசேஷம்தான். கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் எனக்கு வெட்கமில்லை என்று சொல்கிறார். அதை குறித்து நான் வெட்கப்படவில்லை என்று சொல்கிறார். ஏனென்றால் மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனாயிருந்தும் மனிதருடைய கரத்தினாலே சிலுவையிலே அறையப்பட்டு கொல்லப்பட்டதை வெட்கமாக பார்க்கிறது. ஆனால் பவுலடியாரோ, சிலுவை மரணம் இயேசு கிறிஸ்துனுடையது எனக்கு ஆச்சரியத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறது. என்னுடைய பாவ நிவர்த்திக்கான பலியாக அதை காட்டுகிறது. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவாட்டு குட்டியை எனக்கு அது காட்டுகிறது. ஆகவே என்ன சொல்கிறார்? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் அது விசுவாசிக்கிற மனிதனுக்கு, ரட்சிக்கப்படுகிற மனிதனுக்கு தேவனுடைய பலனாயிருக்கிறது. இட் இஸ் த பவர் ஆஃப் காட் அன்டு சால்வேஷன். ஆக சுவிசேஷம் தேவனால் ரட்சிக்கப்பட விரும்புகிற மனிதனுக்கு அது பலனாக இருக்கிறதாம். என் சகோதரர்களே, இந்த உலகத்தை 4ஆக பிரித்து பார்க்கிறார்கள். வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. இந்த 4 திசையில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் உள்ளடக்கிய அந்த சொல் தான் ஆங்கிலத்தில் NEWS. அதாவது நியூஸ் என்ற வார்த்தை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, நார்த், ஈஸ்ட், வெஸ்ட் அண்ட் சவுத் எல்லாத்தையும் சேர்த்து அந்த 4 திசைகளையும் ஒரு சொல்லுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள். அது மாதிரி சுவிசேஷம் வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு எல்லா பகுதியில் இருக்கிற மக்களுக்கு ஆனது, எல்லா மனிதர்களுக்கு ஆனது. சகோதரர்களே, புதிய ஏற்பாட்டை நாம் எடுத்து படிக்கும்போது முதல் 4 புத்தகங்கள் சுவிசேஷ புத்தகங்கள் என்று பேசப்பட்டிருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இந்த 4 பேர்களும் 4 மனிதர்கள். இந்த 4 மனிதர்களும் தேவ ஆவினாலே அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். ஆச்சரியம் என்னன்னா, உலக வரலாற்றிலேயே ஒரே ஒரு நபரை பற்றி, அவருடைய சிலுவை மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலை பற்றி இந்த 4 மனிதர்களும் செய்தி எழுதியிருக்கிறார்கள். ஆகவே 4 சுவிசேஷ புத்தகங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு சுவிசேஷம் இயேசுவை பற்றியது மட்டும்தான். There may be 4 books, but there is only one gospel. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். உதாரணமாக
ஆபிரகாமினுடைய குடும்பத்தாராகிய அந்த எபிரேய மக்களுக்காக மத்தேயு எழுதியிருக்கிறார். உலகம் முழுவதும் அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்த ரோம மக்களுக்காக மார்க் எழுதுகிறார். உலகத்தின் மேதாவி மொழியாகிய கிரேக்க மக்களுக்காக லூக்கா எழுதுகிறார். நம்மை போல பஞ்சம் பசி நிறைந்த விக்கிரக நாடுகளில் வாழ்கிற மக்களுக்காக ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்ற முன்னுரையோடு யோவான் எல்லா மக்களுக்காக எழுதியிருக்கிறார். ஆக மத்தேயு யூதருக்காகவும், மார்க்கு ரோமருக்காகவும், லூக்கா கிரேக்கருக்காகவும், யோவான் புறஜாதிகளாகி நமக்காகவும் எழுதியிருக்கிறார். 4 புத்தகங்களாக இருந்தாலும் செய்தி ஒன்றுதான். 4 புத்தகங்களிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய நுண்ணிய அந்த சிலுவை மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் தெளிவாக பேசப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே one cannot mistake the gospel of Jesus Christ. எந்த ஒரு மனிதனும் இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து தவறாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பே கிடையாது. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் சுவிசேஷம் தேவனால் எவ்விதமாக மனிதனுக்கு அறிவிக்கப்பட்டது. How did God announce the gospel? சுவிசேஷத்தை தேவன் மனிதனுக்கு எப்படி சொல்கிறார்? லூக்கா 2ஆம் அதிகாரம் 10வது வசனம், தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். மனுக்குலத்தை பார்த்து கடவுள் சொல்கிறார், பயப்படாதிருங்கள். 1, இதோ எல்லா ஜனத்துக்கும், வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு, உலகத்தில் எந்த திசையில் யார் இருந்தாலும் எல்லா ஜனத்துக்கும், கவனியுங்கள், மிகுந்த சந்தோஷம், கிரேட் ஜாய் உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நற்செய்தி என்றால் வாழும் செய்தி, பிழைக்கும் செய்தி. கொடிய பாம்பு விஷத்திலே கடிக்கப்பட்ட மனிதன் பிழைத்து கொண்டான் என்றால் அது நற்செய்தி. என் அன்பு சகோதரர்களே, பாவ விஷத்திலே சிக்கின மனிதன் மீண்டும் காப்பாற்றப்படுகிறான் என்பது நற்செய்தி. எல்லா ஜனத்துக்கான நற்செய்தி. Gospel is a message for all people. It's a good news. It's a good tidings. எல்லாருக்கான நற்செய்தி. உலகத்தில் சிலர் என்ன நினைக்கிறாங்க, அது இஸ்ரவேல் தேசத்துக்கு நற்செய்தி, எங்களுக்கு கிடையாது. குறிப்பாக இந்திய மக்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிறது. அது எங்களுக்கு வேண்டியதல்ல, அது மேற்கு நாட்டு மக்களுக்காக. பிரியமானவர்களே, இயேசுவின் நற்செய்தி உலகளாவிய நற்செய்தி, எல்லாருக்கான நற்செய்தி. அதை எப்படி அவர் அறிவிக்கிறார் என்று பாருங்கள். How God announces the gospel. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 2வது அதிகாரம் கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. புதிய ஏற்பாட்டில் நாம் படிக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், பிரஜாபதியாகிய கடவுளுக்கு, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, க்ளோரி டு காட். உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு அதிசயமான செய்தியாக இயேசுவினுடைய சுவிசேஷம் இருக்கிறது. 2வதாக, பூமியிலே சமாதானம், பீஸ் ஆன் எர்த். உலகத்தில் எப்போதும் சமாதானன்றதே கிடையாது. பாவம் செய்த அனைத்து மனிதனும் சமாதானமற்றவன். சமாதானம் என்பது ஒரு சொல். அது உதட்டிலே மனிதன் பேசலாம், ஆனால் விலைக்கு வாங்க முடியாது. அதை படித்து கற்றுக்கொள்ள முடியாது. அது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினாலே தேவன் நம்முடைய இருதயங்களில் கொடுக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் தேவனுக்கு மகிமையாகவும் பூமியிலே சமாதானமாய் இருக்கிறது. 3வதாக, இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம்
மனுஷர் மேலே பிரியமாக இருக்கிறதா. குட்வில் ஆன் ஆல் மேன். 3 வார்த்தைகளை இங்கே நாம் பார்க்கிறோம். 1 மகிமை, 2 சமாதானம், 3 பிரியம். இந்த 3 கருத்துகளுக்குள்ள இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் அமைக்கப்பட்டிருக்கிறது. கடவுள் இதை இப்படி தான் பார்க்கிறார். இதை அவர் பார்க்கும்போது எல்லா மனுஷருக்காகவும் சொல்லப்படும் நற்செய்தி, தேவனுக்கு மகிமை, glory to God, பூமியிலே சமாதானம், பீஸ் ஆன் எர்த், மனுஷர் மேல் பிரியம், குட்வில் ஆன் ஆல் men. என் அன்பு சகோதரர்களே, இது உங்களுக்கு விளங்கியதா? எந்த பல்கலைக்கழகத்தில், எந்த கல்லூரியில், பள்ளிக்கூடத்தில், எந்த அறையில், எந்த வீட்டில் இதை குறித்து நாம் பேசுகிறோம்? சுவிசேஷம் மனுஷர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு தேவனுடைய பலனாயிருக்கிறது. கிறிஸ்து தமது சுவிசேஷத்தை நமக்கு எவ்விதமாக அறிவிக்கிறார் என்று பாருங்கள். மத்தேயு 9வது அதிகாரம் 36வது வசனத்தில் அந்த சுவிசேஷத்தினுடைய லாங்குவேஜ், அதனுடைய மீனிங் எவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று கவனிங்க. அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல, கவனிங்கள், தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. சுவிசேஷம் தோய்ந்து போன, சிதறடிக்கப்பட்ட, மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் மீது பட்சம் காட்டுகிற, மனதுருகிற தேவனை நமக்கு காண்பிக்கிறது. This is the heart of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயம் மனதுருக்கத்தை நமக்கு காண்பிக்கிறது. ஆங்கிலத்தில் கம்பேஷனேட். அப்படியானால் சுவிசேஷம் என்பது மனதுருக்கம், தேவனுடைய மனதின் இரக்கத்தை நமக்கு காண்பிக்கிறது. மனிதர்களாகிய நாம் வாழ்க்கையிலே தோய்ந்து போனவர்களும், வழி தெரியாமல், இடம் தெரியாமல் சிதறடிக்கப்பட்டவர்களுமாக இருக்கிறோம். தேவனுடைய பார்வையில் சுவிசேஷம் எப்படி என்று நாம் கவனித்தோம். இப்பொழுது கிறிஸ்துவனுடைய பார்வையில் அந்த சுவிசேஷம் எப்படி இருக்கிறது? தோய்ந்து போனவர்கள், சிதறடிக்கப்பட்டவர்கள், அவர்கள் மீது மனதுருக்கமான ஒன்று தேவை, ஒரு நல்ல மேய்ப்பன் தேவை என்பதை சுவிசேஷம் நமக்கு காண்பிக்கிறது. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். சுவிசேஷத்தினுடைய அந்த ஆழ்ந்த நன்கொடை, இரக்கம், நமக்கு இளைப்பாறுதல், நம்முடைய இருதயத்திற்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறதாக சுவிசேஷம் இருக்கிறது. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல இனத்தாரையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. சுவிசேஷம் கிறிஸ்துவனுடைய பார்வையில் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் சீஷராக மாற்றுவது, அவர்களை பின்பற்றுகிற மக்களாக மாற்றுவது, அவர்களோடு ஒரு உடன்படிக்கை செய்வது, அவர்களுக்கு ஞானஸ்தானம் அளிப்பது, கிறிஸ்துவனுடைய போதனையை கைக்கொள்ள செய்வது. ஆகவே சுவிசேஷம் கிறிஸ்துவனுடைய பார்வையில் தோய்ந்து சிதறடிக்கப்பட்ட மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் மீது மனதுருக்கத்தை காண்பிக்கிறது. சுவிசேஷம் பாரம் சுமந்து தவிக்கிற ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறதாக காண்பிக்கிறது. சுவிசேஷம் ஒரு மனிதன், ஒரு நாடு என்று இல்லாமல் உலகம் முழுவதும், வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு என்று சொல்லக்கூடிய எல்லா இடங்களிலும் உள்ள மக்களுக்கு சீஷத்துவத்தையும், பாவம் மன்னிப்பின் உபதேசத்தையும், கிறிஸ்துவை பின்பற்றும் நற்செய்தியையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது பரிசுத்த ஆவி சுவிசேஷத்தை குறித்து எவ்விதமாக பார்க்கிறார்? பரிசுத்த ஆவியின் பார்வையில் சுவிசேஷமானது
எவ்விதமாக அறிவிக்கப்படுகிறது என்பதை பாருங்கள். ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் சுவிசேஷத்தை நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கவும் ஆவியானவர் நமக்குள் வாசமாய் இருக்கவும் உதவி செய்கிறார் என்று பார்க்கிறோம். The gospel make you to be the children of God. 15வது வசனம், ரோமர் 8:15. அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். Gospel make you a child of God so that the Holy Spirit may come in your heart so that you cry Abba and Father to God our Father in heaven. பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடுவதற்கான உரிமையை, சொந்தத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிறார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவையும் அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். இது பரிசுத்த ஆவியானுடைய சாட்சியாக இருக்கிறது. எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிய வேண்டும், ரட்சிப்படைய வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். சகோதரர்களே, ஒரே சுவிசேஷம், கிறிஸ்துவின் சுவிசேஷம், அதை குறித்து நான் வெட்கமடையேன் என்று பவுலடியார் சொல்லிட்டு ரட்சிக்கப்படுகிறவனுக்கு அது தேவனுடைய பலன் என்று சொன்னார். பிதாவானவர் இந்த சுவிசேஷத்தை நற்செய்தி என்றும் தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியும் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து அதே சுவிசேஷத்தை குறித்து பேசும்போது மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போன்ற மனிதர்களுக்கு நல்ல மேய்ப்பனாக, தோய்ந்து சிதறிப்போன மக்களுக்கு மனதுருக்கம் உள்ள ஒருவராக காண்பிக்கப்படுகிறார். மனிதர்கள் சுமக்கும் பாரங்களை அவர் சுமந்து இளைப்பாறுதல் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். சுவிசேஷம் நம்மை இயேசுவின் சீடராகவும் அவருடைய போதனையை கைக்கொள்கிறவராகவும் மாற்றுகிறது. சுவிசேஷம் பரிசுத்த ஆவியினால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி நம்முடைய இருதயங்களில் நம்மை வழி நடத்தவும், தேவனை அப்பா பிதாவே என்று உரிமை கோரவும் நமக்கு உதவி செய்கிறார். அந்த சுவிசேஷத்தினாலே தேவன் சத்தியத்தை அறிகிற அறிவையும் ரட்சிப்பையும் நமக்கு உண்டாக்குகிறார். இதைத்தான் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் வேலையாக நாம் பார்க்கிறோம். இப்பொழுது கலாத்தியர் நிருபத்தில் என்ன சொல்கிறார்? கலாத்தியர் 1வது அதிகாரம் 7வது வசனம். கையில் ஒரு பேனா இருக்குமானால் அடிக்கோட்டிடுங்கள். வேறு ஒரு சுவிசேஷம் இல்லையே. There is no another gospel. கிறிஸ்தவத்துக்கு 600 ஆண்டுகளுக்கு பிறகு வந்த நபிகள் நாயகத்தின் புத்தகத்தை கூட சுவிசேஷம் என்று இஸ்லாமியர்கள் அழைக்கிறார்கள். கடந்த நூற்றாண்டில் வாழ்ந்த மகாத்மா காந்தியை கூட சிலர் காந்தியின் சுவிசேஷம் என்று அழைக்க முற்படுகிறார்கள். ஆனால் ஆதாம் தொடங்கி மனிதர்கள் மத்தியில் ஒரே ஒரு சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அந்த ஒரு சுவிசேஷத்தின் மூலமே நாம் ரட்சிக்கப்பட முடியும் என்பதை புதிய ஏற்பாடு நமக்கு காண்பிக்கிறது. எபிரேய மொழி பேசுகிற எபிரேயர்களுக்காக மத்தேயு சுவிசேஷத்தை எழுதினார். லத்தீன் மொழி பேசுகிற ரோமர்களுக்காக மார்க்கு சுவிசேஷத்தை எழுதினார். உலக இலக்கிய மேதாவி மொழி பேசுகிற கிரேக்கர்களுக்காக லூக்கா சுவிசேஷத்தை எழுதினார். பிற நாடுகளில் அந்நியர்களாக தவிக்கிற உங்களுக்காகவும் எனக்காகவும் யோவான் சுவிசேஷத்தை எழுதினார். 4 எழுத்தாளர்கள் 4 புத்தகங்களாக இருந்தாலும் செய்தி ஒன்றுதான். இந்த 4 புத்தகங்களிலும் நாம் ரட்சிக்கப்படும்படியான
அந்த சுவிசேஷத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். உலகத்தில் எந்த முனையில், எந்த திசையில், எந்த இனத்தில், எந்த குழுவில், எந்த மொழியில், எந்த கலாச்சாரத்தில், எந்த வயதில் நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு புரிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் தமது பிரம்மாண்டமான சக்தியை, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இந்த பூமியில் உள்ள யாவற்றையும் உண்டாக்குவதற்கு தேவன் பயன்படுத்தின சக்தியை பார்க்கிறோம். மேலான ஒரு சக்தியை, a greater power than the nature, the universe, God has released in the gospel. சுவிசேஷத்தில் தேவன் அதை வெளிப்படுத்தினார். ஆகவே யோவான் 3:16 படிக்கிறோம், தேவன் தம்முடைய அன்பை நாம் எல்லாரும் ரட்சிக்கப்படும்படி தமது ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். God gave his only begotten son so that we may become saved. None of us could be perished in sin. நாம் பாவத்தில் சாகாதபடிக்கு தமது அன்பை தமது ஒரே குமாரன் வழியாக அவரை நமக்கு தந்ததனாலே, அவரை சிலுவிலே கொடுத்ததனாலே, அவருடைய மரண அடக்கம் உயிர்த்தெழுதல் வழியாய் நம்மை ரட்சிக்கிறார். கலாத்திய மக்களுக்கு இந்த கருத்தை ஊன்றி சொல்கிறார், வேறே சுவிசேஷம் இல்லையே. நீங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாய் நடந்து இப்பொழுது பின்வாங்கி போகிறீர்களே, வேறே வழியிலே நடக்கிறீர்களே, வேறே சுவிசேஷம் இல்லையே, அதை நீங்கள் கவனியுங்கள். கலாத்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனம், நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையாயிருக்கிறேன். உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினையை அடைவான். அதாவது கலாத்திய மக்கள் ஏற்றுக்கொண்ட பழுதற்ற அந்த சுவிசேஷத்தை சில மக்கள் நய வசனிப்பினால, பேச்சு திறனால, கதை சொல்கிறதுனால சத்தியத்தை அது நிறம் மாற செய்யவும், நலிந்து விட செய்யவும், தோய்ந்து விட செய்யவும், கரைந்து விட செய்யவும், திசை திருப்பவும் சிலர் முயற்சிக்கிறார்கள். எப்படி ஒரு மரத்தில் உள்ள கிளையை வெட்டி எறிகிறார்களோ அவ்விதமாக நற்செய்தியினுடைய பாகங்களை ஜனங்கள் எடுத்து போட நினைக்கிறார்கள். பாருங்கள், நீங்கள் இஸ்லாமியை பார்த்தீங்கன்னா இயேசுவை அவர்கள் நபி என்று ஏற்றுக்கொள்வார்கள், இயேசுவினுடைய அற்புதங்களை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் இயேசுனுடைய மரணத்தையும் அடக்கத்தையும் உயிர்த்தெழுதலையும் முற்றிலுமாக நிராகரிக்கிறார்கள், மறுதலிக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம்? அவர்கள் சுவிசேஷத்தை தவறாக பார்த்தார்கள், பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வலிந்து சொல்கிறார் ஆவியானவர், உங்களை கலக்குகிறவன் நாசமடைவான், வேறே சுவிசேஷம் இல்லையே. ஆகவே அன்பு சகோதரர்களே, இந்த காலையில் நாம் படித்து கொண்டிருக்கிற இந்த பாடம், கலாத்தியருக்கு எழுதிய நிருபம், மிக உறுதியான ஒரு சுவிசேஷத்தை நமக்கு காண்பிக்கிறது. வேறே சுவிசேஷம் இல்லை. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் ரட்சிக்கப்படுகிற மனுஷனுக்கு அது தேவனுடைய பலனாக இருக்கிறது என்று சொல்லி இன்றைய செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். நாளை இதனுடைய தொடர்ச்சியை நாம் கவனிக்கலாம். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த தகப்பனே, வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு ஆகிய 4 திசைகளிலும் உள்ள மக்களுக்கு 4 சுவிசேஷ புத்தகங்களை இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை முன்னிட்டு உமது வல்லமையை வெளிப்படுத்தியிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். சுவிசேஷம் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், சுவிசேஷம் பூமியிலே சமாதானத்தையும், சுவிசேஷம் மனுஷர் மேலே தேவனுடைய பிரியத்தையும் வெளிப்படுத்துகிறதுக்காக உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. இந்த ஆழ்ந்த சத்தியத்தை கேட்ட மக்கள் உறுதியாக உமது வார்த்தைகளை விசுவாசிக்க உதவி செய்திரலும். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும், எங்கள் பாவ குற்றங்களை மன்னியும்.
அருள்நாதர் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் இந்த ஆசீர்வாதத்தை கேட்டு பெறுகிறேன். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?